ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். சாப்பிட்டுட்டு நம்ம தூக்கி போடுற இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல சூப்பரான கிராஃப்ட் ஐடியா பண்ண போறோம். இந்த ஃபுட் கண்டெய்னர்ல இருக்க இந்த பெரிய போர்ஷனை இப்ப கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுல எய்தர் பேப்பர் டேப் அல்லது பேப்பரை ஸ்டிக் பண்ணிடலாம். ஒரு சின்ன பேப்பர் எடுத்து இதுல அழகான தாமரைய இப்ப வரைஞ்சிடலாம். இப்போ இத கட் பண்ணி எடுத்துடலாம். இத நம்ம ஸ்டென்சிலா யூஸ் பண்ண போறோம். இந்த பிளாஸ்டிக்ல இத நம்ப இந்த மாதிரி வரைஞ்சு வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக்ல டைரக்ட்டா நம்மளால வரைய முடியாது. அத நம்ம அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த சூப்பரான சொல்யூஷன். இப்போ இந்த தாமரை ஷேப்ப அப்படியே நம்ம இந்த பிளாஸ்டிக்ல கன்வெர்ட் பண்றதுக்காக தான் இந்த பேப்பர் ஒட்டிஃபையிங் ப்ராசஸ் அண்ட் கட்டிஃபையிங் ப்ராசஸ். ஓகே. ஸோ எதுக்காக இத நம்ம ஒட்டுனோமோ அந்த பர்ப்பஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த டேப்ப இப்ப நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பேப்பரா இருந்தா அத அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கீழ இந்த பேக்கிரவுண்ட் அழுக்காக கூடாது இல்லையா? அதுக்காக நான் ஒரு சின்ன துண்டு பேப்பர் வச்சு அது மேல இந்த மாதிரி 3D அவுட்லைனர் கோன இந்த பிளாஸ்டிக்ல அழகா வரைஞ்சிடுறேன். இது காஞ்சதுக்கு அப்புறமா இதுல இந்த மாதிரி அந்த B7000 கம் அல்லது ஃபேப்ரிக் க்ளூ 2த்துல நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா டெக்ஸ்சர்க்காக. ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும் அதுக்காக. கிளே யூஸ் பண்றதா இருந்தா கிளே கூட யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு லைட் வெயிட்டா இந்த லோட்டஸ் மோட்டிவ் அப்படின்றது ரொம்ப அழகா ரெடி ஆயிட்டிருக்கு. ஸோ அதுக்காக நீங்க நான் சொன்ன மெத்தடையே ஃபாலோ பண்ணுங்க. இதுல மேல கோல்டன் பெயிண்ட் குடுத்துட்டு, மறுபடியும் இந்த மாதிரி நம்ம குடுக்கறதுக்கு காரணம், இதோட அந்த அப்லிஃப்டிங்க்காக, டீட்டெயிலிங் அப்லிஃப்டிங்க்காக நம்ம இந்த மாதிரி குடுக்குறோம். கிளேனா ஒரே ப்ராசஸ்ல முடிஞ்சிரும். பட் நமக்கு இது ரொம்ப சிம்பிளா ஒரு ஈஸி மெத்தட்ல முடியணும் அப்படின்றதுக்காக நான் இந்த நியூ ஐடியாவ உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இதுல இந்த கிளாஸ் பெயிண்ட்ட இப்ப நான் ஊத்துறேன். உங்ககிட்ட கிளாஸ் பெயிண்ட் இல்லன்னா, ஃபேப்ரிக் பெயிண்ட்டே யூஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸ் பெயிண்ட் எதுக்கு யூஸ் பண்றேன்னா, ஒரு ஜுவல்லரி பண்ணும்போது எனாமல் லுக் நமக்கு கிடைக்கணும் இல்லையா? ஆனா எனாமலிங் ப்ராசஸ்லாம் நெருப்பு இல்லாம பண்ண முடியாது. பட் அந்த ரிசல்ட்ட நம்ம ஈஸியா கொண்டு வரதுக்காக தான் இந்த கிளாஸ் பெயிண்ட். இதுல இந்த மாதிரி குந்தன் ஸ்டோனையும் நம்ம ஒட்டிட்டு, இத நல்ல ஒரு நாள் காய வச்சு எடுத்துட்டோம்னா, சூப்பரா நமக்கு இது பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். இப்ப இதுல கோல்டு பெயிண்ட்ட நம்ம பார்டருக்கு குடுத்தோம்னா, இதோடைய அழகு அப்படின்றது ரொம்ப சூப்பரா நமக்கு ரிசல்ட்டா கிடைச்சிடும். இதே மாதிரி இன்னும் நான் 4 எடுத்துக்கிறேன். டோட்டலா நமக்கு 6 தேவைப்படுது. எவ்ளோ நமக்கு தேவைப்படணும் அப்படின்றது நம்மளுடைய ஐடியாவ பொறுத்து, நம்மளுடைய தேவைய பொறுத்து. இந்த மாதிரி லாரியல்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். பெர்ல் லாரியல்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கிறது. இப்போ இந்த ஜம்ப் ரிங் யூஸ் பண்ணி, இந்த லோட்டஸ்ல ஹோல்ஸ் கிரியேட் பண்ணி, ஒவ்வொரு இடத்துலயுமே இந்த ஜம்ப் ரிங் அண்ட் லாரியல்ஸ நான் அழகா அட்டாச் பண்ண போறேன். எல்லாத்துக்கும் இப்ப இந்த லாரியல்ஸ் அப்படின்றத நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. பார்க்கறதுக்கே எவ்ளோ அழகா கியூட்டா இருக்கு பாருங்களேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பெர்ல் செயின் எடுத்துக்கிறோம். எப்பவும் ஸ்டோன் செயின் எடுத்துப்போம். இன்னைக்கு பெர்ல் செயின் எடுத்துட்டு, நான் பண்ற மாதிரி நீங்களும் பண்ணுங்க. 12 பெர்ல் வந்து வரா மாதிரி கவுண்ட் பண்ணிட்டு, இத டபுள் ஸ்ட்ராண்டடா மடிச்சு, ஒவ்வொரு லோட்டஸையும் நம்ம ஜாயின் பண்ண போறோம். இப்ப பாருங்க, ஜம்பிங் சைட்ல இருக்கு இல்லையா? லோட்டஸ்க்கு சைட்ல, அந்த இடத்துல இந்த பெர்ல் செயின அட்டாச் பண்ண போறோம். 2 அட்டாச் பண்ணோம்னா நமக்கு டைம் ஆகும். அதனால 12ஆ எடுத்து அத 6ஆ பிரிச்சு, அந்த 6ல இன்னொரு லோட்டஸ் இப்படி அட்டாச் பண்ணி, அத அப்படியே கொண்டு வந்து இதோட ஜாயின் பண்ணிரும். ஜிக்ஸாக் ஜாயினிங் மாதிரி. சூப்பரா? ஸோ ஈஸியா உங்களுக்கு ப்ராசஸ் முடிஞ்சிடும். இதே மாதிரியே நீங்க இன்னொன்னும் ஜாயின் பண்ணணும். உங்ககிட்ட நெக்லஸ் டோரி இல்ல இந்த மாதிரி நெக்லஸ் அட்டாச் பண்ற ஹூக் இருந்ததுன்னா, அத எடுத்துக்கோங்க. நான் பழைய நெக்லஸ்லேருந்து எடுத்திருக்கேன். புதுசு வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம். இல்ல டோரி அட்டாச் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். ஸோ ஜம்ப் ரிங்கோட இந்த ரிங்கையும் சேர்த்துட்டா,
சூப்பரான ஒரு லோட்டஸ் பேர்ல் நெக்லஸ் அப்படியே நீங்க கடையில வாங்குற மாதிரி, அதுவும் ரூ. 1000 குடுத்து வாங்குறத வீட்லயே நம்ம ஈஸியா பண்ணிட்டோம். எப்படி? அதுவும் வேஸ்ட் ஃபுட் பார்சல்ல இருந்து. இதோட கிராஃப்ட் முடிஞ்சிடல. இத நல்லா அழகா நீங்க எந்த கல்யாணத்துக்கு வேணாலும், எந்த ரிசப்ஷனுக்கு வேணாலும் சூப்பரா போட்டுட்டு போலாம். யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க இல்லையா? அடுத்து இதே அம் லோட்டஸ்ல நான் சொன்னேன் இல்லையா? டோட்டலா 6 தேவைப்படும்னு. ஒண்ணோட ஒண்ணு இப்படி ஜாயின் பண்ணிட்டு அந்த ஜாயினிங் ரீஜியன்லயும் நம்ம லாரியல்ஸ் அப்படின்றத அட்டாச் பண்ணிடணும். அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான இயரிங் அப்படின்றதும் நம்ம இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டட் பேஸ் எடுத்தாச்சு. இப்ப அப்படியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க லோட்டஸோடைய பேக் சைடு திருப்பியாச்சு. அப்புறமா B7000 ஆர் ஃபெவிபாண்ட் 2த்துல எது வேணாலும் அப்ளை பண்ணி, இந்த ஸ்டட்டினுடைய பேஸ் இதனோட அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா, நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம். கியூட்டான இந்த சூப்பர் கிராண்டான இயரிங் வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இனிமே வரப்போறதெல்லாம் ஃபெஸ்டிவல் சீசன் தான். அதுக்கு இந்த மாதிரி கியூட்டான இயரிங் அண்ட் நெக்லஸ் நீங்களே வீட்ல ப்ரிப்பேர் பண்ணி போடும் பொழுது இருக்கிற சந்தோஷம் இருக்கே! அப்பப்பப்பப்பா! சொல்லி மாளாது. ஸோ காதுல இத போட்டேன்னா, இந்த மாதிரி அழகா இருந்துச்சு. பார்ட்டி வேரா நீங்க ரொம்ப அழகா ட்ரெடிஷன் லுக்ல இத வீட்லயே ட்ரை பண்ணி, உங்களுடைய ஃபங்ஷன், பார்ட்டிஸ் எதுக்கு வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணிட்டு நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல நீங்க என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும். அடுத்த வீடியோல இன்னும் சூப்பர் டூப்பர் கிராஃப்ட் ஐடியாவோட சந்திக்கிறேன். அதுவரை டாடா அண்ட் பை பை.